கிட்டத்தட்ட 6 வருஷமா ப்ரிப்பேர் பண்றோம் சார். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க நிறைய பேர் 6 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா யாருமே புதுசா எக்ஸாம் எழுதுற ஆள் கிடையாது. எல்லாருமே பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வந்திருக்க ஸ்டூடெண்ட் சார். அத்தனை பேரோட வாழ்க்கை இங்க என்ன சொல்றாங்க, ஈஸியா இங்க நம்பர் கிடையாது, நீங்க நாங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்லிருக்கோம், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னா ஒரு 1 hour தள்ளி வருவீங்களா, 2 hour தள்ளி வருவீங்களா? இருக்கிற பதட்டத்துல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு மார்க்ல 2 மார்க்ல அவன் கட் ஆஃப் முடிச்சிட்டு அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். ஒவ்வொரு மார்க்ல அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இங்க எத்தனை பேர் உள்ள, இங்க இவங்க மட்டும் கிடையாது, 300-400 பேர் உள்ள விடாம உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஈஸியா அவங்களோட லைஃப் ஈஸியா போயிடுச்சு. ஹால் டிக்கெட் என்ன காலேஜ் போட்டுருக்கு, எங்க போக சொல்றாங்க? ஆக்சுவலா அதே காலேஜ் தான் சார், வைஷ்ணவ் காலேஜ், அரும்பாக்கம். சோ இந்த காலேஜ் தான் போட்டிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் இங்க தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா அவங்க சொல்றது எங்களுக்கு உங்க நம்பர்லாம் வரல, எங்களுக்கு யாரும் சொல்லல, எங்களுக்கு இவ்வளவு பேர் தான் சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரோட மனநிலையுமே 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாலும் எழுத முடியாத நிலைமையில இருக்காங்க. 9 மணிக்கு கையில பேப்பர் வந்திருக்கணும் சார். 9 மணியை தாண்டியாச்சு. சோ இனிமே பேப்பர் கொடுத்தாலும் ஒரு புண்ணியம் கிடையாது, கொடுத்து 1 hour எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாலும் புண்ணியம் கிடையாது. தெரிஞ்ச கொஸ்டினே விட்டுருவாங்க. 1 மார்க் 2 மார்க்ல லைவ் தோஸ்ட் உட்காந்துருக்காது எத்தனையோ பேர் சார். எல்லாரோட வாழ்க்கையிலே விளையாடிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்கன்னா நாங்க எதை நம்பி படிக்கிறது? வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் ஒரு இஷ்யூ கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 300-400 பேர் உட்காந்துருக்காங்க. நம்பர் வராம பாதி பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட மனநிலையுமே பதட்ட நிலைதான். நம்ம வேலைக்கு போக மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் இந்த 1 வருஷம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு ஊர்ல கேட்டு வீட்டுல கேட்டு எத்தனை பேரோட வாழ்க்கை சார். 1 மார்க்ல 2 மார்க்ல கட் ஆஃப் விட்டு ஒவ்வொரு வருஷமா புடிச்சு மெயின்ஸுக்கு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. சென்னையில தான் சென்டர் லாக்னு பார்த்தோம். இதுக்கிட்டுமே 4 வருஷமா தவறு படிச்சுட்டு இருக்காங்க. இரவும் பகலா படிச்சுட்டு இருக்கோம். இரவும் பகலா படிச்சு ஒரு பிரயோஜனமே இல்ல. அசால்ட்டா சொல்றாங்க அவங்க, ஒரு லெத்தாச்சிக்கா சொல்றாங்க. இது என்ன, இது நல்லா இருக்கு. வந்தா எக்ஸாம் சென்டர் 150 பேருக்கு மட்டும் தான் இருக்கு. பாக்கி எல்லாம் போடல. கேட்டது இங்க அபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் இங்க அபிஷியலா எதுவும் வரல, 150 பேர் தான் வந்திருக்கு, பாக்கி பேருக்கு வரல அப்படிங்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட போட்டா 1000 பேருக்கு மேல இருக்காங்க. எப்படி எல்லாருக்குமே இந்த காலேஜ்ல தான் எல்லாருக்குமே 1000 பேர்கிட்ட இங்க கொடுத்துருக்காங்க. பாக்கில எங்க போவாங்க? 150 பேர்னா பாக்கி 900 பேர் எங்க போவாங்க? ரிசர்ச் நம்பரே ஒட்டல, எதுவுமே ஒட்டல. லெத்தாஜிக்கா பதில் சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன பதில்? அப்படி எதுக்கு நீங்க எக்ஸாம் நடத்துறீங்க? எக்ஸாமே நடத்த வேண்டியது இல்லையே. என் பேர் இளங்கோ சார். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக சென்னை தான் எனக்கு சென்டர் போட்டிருக்காங்க. நான் காலையில் 8 o'clock 8:30 சென்டர் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பர் லிஸ்ட்டோ எதுவுமே போர்டில் நோட்டீஸ் போட்டு ஒட்டலை. அதுவுமே மொத்தமாக ஒரே நோட்டீஸ் போர்டில் தான் ஒட்டிருக்காங்க. 2-3 இடத்துல ஸ்பிட் பண்ணியிருந்தாலும் கூட்டம் டைவர்ட் ஆகும். இப்போ நம்பரும் இல்லை. இப்போ கேட்டதுக்கு பேனிக் ஆக வேண்டாம் சொல்கிறாங்க. மேபி நந்தனத்தில் கூட ஸ்கூல் இருக்குது, அங்கே மாற்றி அனுப்புறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம் இப்போ இன்னும் ஒரு 1/2 hourல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மனதில் நாங்கள் போய் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல சார். ஆல்ரெடி படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு. ஆமா சார், ஆல்ரெடி பிரிலிம்ஸ் முடிஞ்சிச்சுங்க. செப்டம்பர் 29 பிரிலிம்ஸ் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் செலக்ட் ஆனவங்க தான் இப்போ மெயின்ஸுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி என்ன சொல்றாங்க? இப்போ பேனிக் ஆக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, டைம் எக்ஸ்ட்ரா டைம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆஃபர் பண்ணாலுமே ஆஃப்டர்நூனும் ஒரு எக்ஸாம் இருக்கு, 2 எக்ஸாம் இருக்கு இந்த டைம்ல. எக்ஸாம் எழுதுறவங்க வந்திருக்காங்க. ஹால் இங்க இல்லன்றாங்க, நந்தனம் போன்றாங்க. நந்தனத்துக்கு இங்க இருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள எக்ஸாம் டைம்லாம் முடிஞ்சதுன்னா எப்படி அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க? மதியமும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுவும் ஜனங்க எல்லாமே 6 மணிக்கு 7 மணிக்கு வந்துட்டாங்க. 6 to 7 காலேஜ் பேர் தான். இந்த ஹால் டிக்கெட் இந்த காலேஜ் நேம் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் இங்க தான் பண்ணிருக்காங்க. பட் எங்கனால எக்ஸாம் எழுத முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருக்குது. எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு? ஒரு 500 ஸ்டூடெண்ட் கிட்ட இதனால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. சார் ஆக்சுவலா 011 சீரிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹால் டிக்கெட்டோட இதுவே எதுவுமே ஃபுல்லா இல்ல. வெறும் 200 மெம்பர்ஸ்க்கு தான் இது பண்றாங்க. நாங்க ரோட்ல போயிட்டு இப்போ இது பண்ண போறோம், ஸ்ட்ரைக் பண்ண போறோம். இந்த சென்டர் தான் போட்டிருக்காங்க. டிஜி வைஷ்ணவாஸ் காலேஜும் போட்டிருக்காங்க. ஆனா வேற எந்த அப்டேட்டுமே எதுவுமே பண்ணல. மட்டும் அவங்க ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்ல. சும்மா வராங்க, ரேட்டமா உள்ள போட்டு சென்டர் போட்டுருக்காங்க சார். 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்ப 900 பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்ப என்ன சார் போவாங்க? அவருடைய வாழ்க்கை பிரச்சனை என்ன ஆகுறது? உங்க பேருமா? என் பேரு ஸ்டூடெண்ட். என் மகன் இங்க எழுதுறா. எல்லாரும் எக்ஸாம் படிச்சுட்டு வராங்க சார். ஒரு 3 சென்டர் அலாட் பண்றாங்க. அது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னா படிச்சுட்டு ஒரு மனநிலையில வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பார்க்கணும்ல அவங்களும்.
அட்லீஸ்ட் நாங்க 7:30ல இருந்து இங்க சொல்லிட்டு இருக்கோம் சார். அதை வந்து முன்னாடியே ஏதாவது பண்ணி எல்லாரையும் மாத்தியாவது விட்டுருக்கணும். அதையும் மாத்தி விடல, எதுவுமே பண்ணாம இப்ப வந்துட்டு எல்லாரும் ரோட்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சார் கிளியர் பண்றாங்க. இது எப்படின்னு தெரியல. இது கேன்சல் பண்ணிருக்காங்க, பாப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சார் கிட்டத்தட்ட 4 to 5 years நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சார் எக்ஸாம் வரோம். எல்லாம் பார்டர்ல போயிட்டு இந்த மாதிரி தான் அடுத்து எக்ஸாம் எழுத வரோம். இந்த மாதிரி உள்ள வந்து இது பண்ணா மனநிலை பாதிக்கப்படுது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் எல்லாம் படிச்சுட்டு வருது. 3 மாசம் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல வந்து எவ்வளவு இருக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட வராங்க. வந்து அந்த அளவுக்கு சென்டர் தாண்டி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது போஸ்டிங், பெரிய போஸ்டிங், அந்த மாதிரி போஸ்டிங்கோட எக்ஸாம் சென்டர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவ்வளவு பேரோட லைஃப் வந்துட்டு பெஸ்ட். ஈஸியா வந்து சென்னையில மட்டும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க. சென்னையில கேன்சல் பண்ணா அப்ப எங்க மத்த சில எழுதிருப்பாங்க, அப்ப அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இவங்க ரீசெண்டா இப்பதான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 30 days கூட ஆகல. 30 daysல பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிட்டு மெயின்ஸுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த 30 daysல கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பண்ணிக்கு வந்திருந்தோம். இப்போ காலையில கஷ்டப்பட்டு இதுக்காக நாங்க திண்டுக்கல்ல இருந்து நான் இங்க வந்து படிச்சுட்டு இங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னு வந்திருந்தேன். பட் எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னா வந்தனே எங்க ரெஜிஸ்டர் நம்பரே இல்ல. அத இந்த காலேஜ்ல கூட கரெக்டா அவங்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே பாஸ் பண்ணல. அதனால நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி எங்க நம்பரே இங்க இல்லைன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சனே அவங்க ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறது சொல்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. மற்றவங்க எல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆயிட்டாங்க உள்ள. அப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் நாங்க நினைச்சு பயந்துட்டு இருந்தோம். ஆனா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல. பட் இதே கொஸ்டின் பேப்பர் இப்ப திருப்பி வருமானு தெரியல. இதே கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் பேப்பரை வாங்கி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டாங்க. அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் வரக்கூடாது. கரெக்டான ஒரு மெத்தட்ல அடுத்து இந்த மாதிரி திருப்பி இதே இஷ்யூ நடக்காம கண்டிப்பா எழுதணும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். திருப்பி இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது கண்டிப்பா. நான் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணல, கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு நடக்கிறப்பதான் இப்ப புரியுது இது எவ்வளவு பேருக்கு இது இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் ப்ரிப்பரேஷன். பட் நிறைய பேர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க படிச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போனோம். பட் இப்ப எக்ஸாம் தள்ளி போறதுனால இன்னும் அவங்க படிச்சுட்டு எழுத வேண்டியதா இருக்கு. அதனால ரொம்ப இஷ்யூ நிறைய பேருக்கு. சார் இதுல வந்து ஒரு 1000 பேர் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் டிஜி வைஷ்ணவ காலேஜுக்கு தேர்வு வந்திருக்காங்க. ஹால் டிக்கெட் அலாட் பண்ணது டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ அப்போ வந்து அதுல வந்து ஒரு 200 பேருக்கு தான் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு இடம் இருக்கு, 800 பேருக்கு இல்லைன்னா என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரோட்ல போய் உட்காந்துட்டாங்க. தேர்வர்கள் வந்து ஒரு வழி கிடையாது. இல்லைன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சுட்டு 1 வீக்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு நாங்க ஒழுங்கா தான் நடத்தணும் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு தான் டிஎன்பிஎஸ்சி 100 வருஷமா இந்த ஒரு முக்கியமான ஒரு ஃப்ராட் திட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா எக்ஸாமினேஷன் நடக்கு. டெக்னிக்கல் எரர் சொல்லி சொல்றீங்க, என்ன டெக்னிக்கல் எரர்? ஒரு 1000 பேருக்கு கூட எக்ஸாம் நடத்த முடியல அப்படின்னா டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிறது அப்ப நீங்க வேல்யூஷன் பண்றதுல எவ்வளவு டெக்னிக்கல் எரர் இருந்திருக்கும்? அது நீங்க என்னைக்காவது நீங்க வெளியே கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்க கவுன்சிலிங் நடத்துறது, நீங்க ஹால் டிக்கெட் அலாட் பண்றது, டிஎன்பிஎஸ்சி மேல அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்குது. எந்த வழக்குக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நீங்க வந்து 100% நியாயமாக இருக்கணும் அப்படிங்கறது ஒரு எண்ணம் உங்களுக்கே இல்ல. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் கொஸ்டின் பேப்பர் 9 வரைக்கும் பாத்துட்டாங்க, சரிங்களா? இப்ப நீங்க மீண்டும் தேர்வு நடத்தும் பொழுது அதே கொஸ்டின் பேப்பர் வச்சு நடத்துவீங்களா இல்ல வேற கொஸ்டின் பேப்பர் வச்சு நடத்துவீங்களா? ஒரு கேள்வி வெளியில தெரிஞ்சா கூட ரேங்க் வந்து அவ்வளவு மாறும். அது டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதே போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாது. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி, ஊழல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சில. அந்த ஊழல் வழக்குகள் முடியறது இல்ல. லாஸ்ட் ஆகஸ்ட்ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல 17 கேள்விகளுக்கு தவறான ஆன்சர் கொடுத்திருக்கிறோம், 2 ஆன்சர் நீங்க எழுதிக்கலாம் அப்படி டிஎன்பிஎஸ்சி அவங்க வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் வச்சு 200 கொஸ்டின் கூட டிஎன்பிஎஸ்சியால் சரியா ஃப்ரேம் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்துல 17 கேள்விக்கு ஏயும் போட்டுக்கலாம், பியும் போட்டுக்கலாம், சியும் போட்டுக்கலாம், டியும் போட்டுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சி தேர்வா இல்லைன்னா லாட்டரி சிட்டா? இல்லனா யாருக்கு வந்து நீங்க லாட்டரி சீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி லக் இருக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கப்புறம் இது தொடரக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளின் வாழ்க்கை, அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த 3 மாசம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல, 5 வருடங்களா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் வரைக்கும் போய் கிடைக்காதவங்க, மெயின் எக்ஸாம் எழுதி கிடைக்காதவங்க, பிரிலிம்ஸ் எழுதி கிடைக்காதவங்க மீண்டும் மீண்டும் இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மாணவ மாணவிகள், லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய 5 வருட வாழ்க்கையை டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்று தேர்வுகள் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.